வணக்கம். இப்ப நம்ம லைஃப்ல ஸ்வீட் இல்லாம எதுவுமே இல்ல, இல்லையா? ஆனா அதே ஸ்வீட் தான் நமக்கு பெரிய வில்லனாவும் மாறிடுச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சுகர் பிரச்சனைக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழர் ஒரு சூப்பரான தீர்வு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க டெய்லி காஃபி, டீல போடுற அந்த இனிப்பு, அதுவே உங்க உடம்புக்கு ஒரு மருந்தா வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா உண்மை என்னன்னா, இந்த ஒரு சிம்பிள் கேள்வியில தான் ஒரு பெரிய ஞானியோட மொத்த தத்துவமே அடங்கியிருக்கு. சரி வாங்க, யார் அந்த ஞானின்னு பாப்போம். நாம பேச போறது வேற யார பத்தியும் இல்ல, 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நம்ம திரு அருட்பிரகாஷ வள்ளலார பத்தி தான். அவரோட எல்லா போதனைகளுக்கும் சென்டர் பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம்தான், அது இயற்கை. வள்ளலார் காட்டுன அந்த வழிக்கு பேரு சுத்த சன்மார்க்கம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மனுஷங்க மேல மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகள் மேலயும் அன்பு காட்டுறது. அதோட நம்ம சாப்பாடும் இயற்கையா இருக்கணும்னு சொன்னாரு. இந்த ஒரு பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவர் ஏன் ஒயிட் சுகரை வேணான்னு சொன்னாருங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, அப்போ நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். வள்ளலார் ஏன் இந்த வெள்ளை சர்க்கரைய, அதாவது சீனிய, ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்தாரு? வள்ளலார பொறுத்தவரையும் இது வெறும் ரெண்டு ஸ்வீட்னருக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன சண்டையே இல்ல. இது இயற்கைக்கும் செயற்கைக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய போராட்டனே சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த டேபிள பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா புரியும் வள்ளலார் எவ்ளோ அழகா ரெண்டையும் பிரிச்சிருக்காருன்னு. ஒரு சைடுல முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸ்ல செய்யற சீனி, இன்னொரு சைடுல பியோர் நேச்சுரல் பொருளான பனங்கற்கண்டு. ரொம்ப சிம்பிள். ஒன்னு உடம்புக்கு கெடுதல், இன்னொன்னு உடம்புக்கு எந்த பாதிப்பையும் தராதது. இந்த பேசிக் வித்தியாசம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்போ பனம் கற்கண்டுல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கு? வள்ளலார் ஏன் அதை இவ்ளோ பெருசா பேசினாரு? விஷயமே இங்கதாங்க இருக்கு. பனங்கற்கண்டுங்கிறது வெறும் ஒரு ஸ்வீட் இல்ல. வள்ளலாரோட பார்வையில அது ஒரு மருந்து. ஆமா, அது ரத்தத்தை சுத்தம் பண்ணும், உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்சு குளிர்ச்சியை தரும்னு சொல்றாரு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு இனிப்பு பொருளுக்கு இவ்ளோ மெடிசினல் வேல்யூவா? இதுதாங்க வள்ளலார் சொல்ல வந்ததோட முக்கியமான பாயிண்டே. அவர் பனங்கற்கண்ட ஒரு சாதாரண சாப்பாட்டு பொருளா பார்க்கல, அதுக்கும் மேல போய். ஆமா, வள்ளலார பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஒரு இனிப்பு பொருள் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதுதான் அந்த முக்கியமான வார்த்தை. வள்ளலாரோட பார்வையில பனங்கற்கண்டு ஒரு இயற்கை மருந்து. பாத்தீங்களா? இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் சாப்பாட்டை பத்தின அவரோட மொத்த பிலோசபியும் புரிஞ்சுக்க. நாம எப்பவும் சொல்றது போல, உணவே மருந்து, மருந்தே உணவு. அவர் வெறும் தத்துவத்தோட மட்டும் நிறுத்திக்கல, அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சளி இருமல் வந்துட்டா அவர் ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி சொல்றாரு. பச்சை மிளகாயை எடுத்து அதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட சொல்றாரு. இங்கே நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பனங்கற்கண்டு சும்மா டேஸ்டுக்காக சேர்க்கப்படல, அதுவே அந்த மருந்துல ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். இதுதான் வள்ளலாரோட ஞானத்தோட உச்சக்கட்டமே. இங்க சாப்பாடு வேற, மருந்து வேறன்னு தனித்தனியா எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நாம இனிப்புன்னு நினைக்கிற ஒரு பொருள் மருந்தா மாறுற அந்த மேஜிக் தான் இங்க நடக்குது. இன்னைக்கு நாம ஹெல்தியா வாழணும்னு சொல்லி புதுசு புதுசா என்னென்னமோ தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை நமக்கான பதில்கள் எல்லாமே இப்படி நம்மளோட முன்னோர்கள் ஞானத்திலே ஒளிஞ்சிருக்கலாமோ? நாம புதுசா எதையாவது தேடி முன்னோக்கி போகணுமா, இல்ல நம்ம வேர்களை திரும்பி பார்க்கணுமா? இந்த கேள்வியை உங்ககிட்டே விட்டுடுறேன். யோசிச்சு பாருங்க.